ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், எங்கள் வீட்டில் எங்கள் காம்பவுண்டுக்கு வெளியே சுண்டக்காய் செடி என்ன அருமையாக காய்ச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்கள். என்னடா அடிக்கடி சுண்டக்காய் குழம்பு வைக்கிறேன் எப்படின்னு பார்க்குறீங்களா? இவங்க தான் அதுக்கு காரணம். பாருங்கள், நான் காம்பவுண்டுக்கு வெளியே கை விட்டு எடுத்துகிட்ருக்கேன். நல்லா காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இமாம் வசந்த் மாமரம்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. மழைக்கு அதுக்கும் நல்லா சூப்பராக பூத்துட்ருக்கு. குரங்கு ஒன்றும் வைக்க போகிறதில்ல, நான் சும்மா வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். ஆனால் வருஷத்துக்கு ஒரு மாங்காய் சாப்பிட்டோன்னா அதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்று கூட சாப்பிடல. அதுதான் உண்மை. அதெல்லாம் பிஞ்சு கொஞ்சம் பெருசானாலே வந்து பறிச்சுட்டு போயிடும். இங்கே தான் அது கொடுத்துறமே நடத்துது. அதை எப்படி நம்ம விரட்டுறது? அதனால் ஒன்றும் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த தடவை நட்ட மரவள்ளிக்கிழங்கு கனகாம்பரம் செடிலாம் நல்லா மண்டி இருக்குது பாருங்கள், சூப்பராக. கொய்யாக்காய் செமையாக காய்ச்சிருக்கு. இந்த மரம் 3 வகையாக காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று காய்க்குது, குண்டு குண்டாக ஒன்று காய்க்குது. அப்புறம் வந்து வால் மாதிரி வச்சு கொஞ்சம் நீட்டாக, காம்புக்கிட்ட கொஞ்சம் நீட்டாக அந்த மாதிரி காய்க்குது. இங்கே பாருங்கள், காய் மல்லிகைப்பூலாம் வளர்ந்துருச்சு. கனகாம்பரம் நிறையா முளைச்சிருக்கு. தோட்டத்தை சுத்தம் பண்ணணும், கொசு மண்டிடுச்சு, எல்லாம் சரி பண்ணுவோம். பாருங்கள், நம்ம எலுமிச்சை மரம் எப்போன்னு காமிச்சிட்ருக்காரு. இப்போ அதுவும் மழைக்கு அதுக்கும் செம சீசன். இங்கே பாருங்கள், அழகான ஒரு பழம். எல்லாமே கொட்டிடும், கொட்டின அப்புறம் தான் நான் எடுப்பேன். இந்த பாருங்கள், எவ்வளோ கொட்டி கிடக்கு இன்றைக்கி. நிறையா இருக்குது கீழே. எல்லாத்தையும் பொறுக்கி எடுக்கணும். இந்த பாருங்க, தெரியுதா? செந்தூரா மரம் இது. நல்லா கொஞ்சம் மேலே வளர்ந்துருச்சு, பூத்து பிஞ்சும் வைக்குது. இதில் பாதி கொட்டும் பாதி முத்தும். அதையும் பாருங்கள், அது கீழே எலுமிச்சை வெங்காயம் தான் கொட்டி கிடக்கு. நிறைய புல் மண்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் சரி பண்ணணும். கத்தாழை நல்லா வந்திருக்கு. மாதுளங்காய் பிஞ்சு ஃபுல்லாக குரங்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு, ஒன்று கூட வைக்கலை. இங்கே பாருங்கள், இந்த மரம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எலும்புருக்கி தழை, மருத்துவத்துக்கு உள்ளது எலும்புருக்கி தழை. பாருங்கள், இந்த செடி கூட முளைச்சிருந்துச்சி, 1 2 நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். இலை நல்லா இருக்குது. இப்போ பிரித்து கூட அரைச்சி பிடிக்கலாம் நம்ம. எலும்புக்கு அவ்வளோ நல்லது. இங்கே 2 மாங்காய் வச்சுருக்கு. எல்லாத்துலேயும் தான் மாங்காய் வைக்கிது தான், ஆனால் வந்து நம்ம சாப்பிடுவோமான்னு கேட்டால் முடியாது. இங்கே பாருங்கள், கொசு மருதாணியெல்லாம் தின்றுச்சு. அப்பா போனதுக்கப்புறம் இன்றைக்கி தான் தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கேன். முருங்கை மரம்லாம் துளுத்து, இந்த பாருங்கள் காயெல்லாம் காஞ்சிருக்கு. ஒன்று பெருக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே பண்ண முடியல. இந்த பாருங்கள், தூதுவளை காஞ்ச மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா துளுத்து வருது. ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருந்தோம், இனிமேல் கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணணும். கொய்யாக்காய் திருப்பி காய்க்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா காய்க்குது. பாருங்கள், முருங்கை மரம்லாம் நல்லா துளுத்துருச்சு. ஆனால் காயெல்லாம் நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், எங்கள் ஊரில் மழைன்னா மழை, 2 நாளும் சரியான மழை. பாருங்கள், தூரிகிட்ருக்கு. பாருங்கள், மேகத்தை பாருங்கள், என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். சரி, எனக்கும் வேலை இருக்குது. தேங்க்யூ.